நீங்கள் ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன், பிஸ்னஸ் மீட்டிங்க்கு தேவையான ப்ரெசன்டேஷன், பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ் இது எல்லாமே லெஸ் தென் 1 மினிட்குள்ளே கிரியேட் பண்ணுற மாதிரி நான் ஒரு ஏஐ டூல் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கோ டு கூகுள் சர்ச் என்ஜின் gamma.ai.ppt அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இந்த காமா அப்படின்ற இந்த வெப்சைட்குள்ளே லாகின் பண்ணுங்கள். உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் சைன் அப் பண்ணணும். தென் கிரியேட் நியூ அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு கீழே வந்து 3 சாய்ஸஸ் இருக்கும். பேஸ்ட் இன் டெக்ஸ்ட், ஜென்ரேட், இம்போர்ட் ஃபைல். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் அப்படின்னா நீங்களே ப்ராம்ப்ட் மாதிரி கொடுத்து உங்களுடைய பவர் பாயிண்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இம்போர்ட் ஃபைல்னால் ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணி டாக்குமெண்ட்டாக வச்சுருப்பீங்க, அதையே இங்கே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி எங்கிட்ட கண்டென்ட் இருக்குது, அதை அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது இந்த தேர்ட் ஆப்ஷன் ப்ரிசர்வ் திஸ் எக்ஸாக்ட் டெக்ஸ்ட், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு கண்டினியூ டு ப்ராம்ப்ட் எடிட்டர் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது கண்டினியூன்ற அதே ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டிய ஸ்லைடோடைய தீம் என்ன அப்படின்றது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஜென்ரேட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். தட்ஸ் இட். லெஸ் தென் 1 மினிட்குள்ளே வந்து உங்களுடைய பவர் பாயிண்ட் ஸ்லைடு வந்து கிரியேட் பண்ணிடும். அடுத்தது ஷேர் அப்படின்ற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் வந்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் ஃபார்மேட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் பவர் பாயிண்டில் வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட், டவுன்லோடட். இப்போது உங்களோட சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிருக்கும். அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த ஸ்லைடை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் how it works. That's it for today. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் இன்டர்வியூ அண்ட் கரியர் ரிலேட்டட் டிப்ஸ்க்கு நம்ம சேனல் அஜய் HR Insight மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.